So guys, welcome to Bill of Negotiable Instruments Act, part number 5. Already part 1, part 2, part 3, part 4 போட்டிருக்கேன். part 5 வந்து presentment or presentation of negotiable instruments. அது வந்து not much important, but you have to understand at least. நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் அதை டெக்ஸ்ட் புக் பேஸ் பண்ணி போல, நான் ஒரு நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் அதை படிச்சா போதும். நீங்கள் இதை படிச்சுட்டு டெக்ஸ்ட் புக் நீங்கள் ரீட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். டெக்ஸ்ட் புக் நீங்கள் ஜஸ்ட் 2 pages only there in டெக்ஸ்ட் புக். இப்போ இந்த போர்ஷன் பார்க்க வரவங்க தயவு செஞ்சு பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 பார்க்காம இதுக்குள்ள வராதீங்க. ஓகேங்களா? Now presentment. Now first of all, you have 3 things. Presentment for acceptance, presentment at site, presentment for payment. இந்த மாதிரி 3 விஷயங்கள் இருக்குது. சார் என்னது சார் presentmentனா என்ன சார்? தம்பி, bill of exchange என்ன? A is telling B, யோ எனக்கு காசு தர coming April 20th அதுதான் bill of exchange. So A is drawer, B is drawing. Yes or no? அப்ப A வந்து prepare பண்ணி A will sign as well as B also should accept it. 2 sign தேவை. bill of exchange தெரியாதவங்க போயிட்டு பாருங்க part 1 வீடியோ. டிராவரும் டிராவியும் சைன் பண்ணணும். டிராவர் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் சைன் பண்ணி டிராயிட்ட போவான். தம்பி தம்பி யோ எனக்கு நீ காசு தரணும் தம்பி, இந்த சைன் பண்ணி குடியா அப்படின்னு டிராவர் ஷுட் கோ டு டிராய் அண்ட் சைன் இட். அதுக்கு பேர் தான் பிரசன்டிங் ஃபார் அக்செப்டன்ஸ். தம்பி இதை அக்செப்ட் பண்ணி கொடுங்க, அதுதான் பிரசன்டிங் ஃபார் அக்செப்டன்ஸ். ப்ரோ நோட்ல there is no acceptance. ப்ரோ நோட்னா என்ன? ப்ராமிசர் நோட். ஏ வந்து எக்ஸாம்பிள் நம்பர் 2, ஏ வந்து பீட்ட சொல்றான், ஐ ப்ராமிஸ் டு பே யூ மணி, நான் வந்து உனக்கு காசு தரேன். ஸோ ஏ வந்து டிராவர், பி வந்து டிராயி, ஏ வந்து பேயர், பி வந்து பே. எஸ் ஆர் நோ? ஸோ ஏ வந்து சைன் போட்டு பியோட கையில கொடுத்துருவான். பி வந்து டியூ டேட்ல போயிட்டு காசு கேட்பான். ஸோ ஏ என்ன பண்ணுவான்? ஏ சைன் பண்ணி பீட்ட கொடுத்துருவான். அப்ப அந்த பிக்கு கொடுப்பான்ல அட் சைட், அதெல்லாம் சொல்றாங்க ப்ரோனோ டு பி பிரசன்டட் அட் சைட். அவனை பார்த்து பியை பார்த்து அவன் கையில கொடுத்துருவான். இப்போ ஒரு விஷயம் நீங்க நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யாருடைய கையில இருக்கணும்? யாருக்கு காசு வரப்போகுதோ அவன் கையில தான் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கும். அவன் டியூ டேட்ல போயிட்டு பிரசன்ட் பண்ணி காசுக்காக போவான். அதுக்கு பேர் தான் பிரசன்டிங் ஃபார் பேமெண்ட். ஸோ தேர் ஆர் 3 டைப்ஸ் ஆஃப் பிரசன்மெண்ட் ஃபார் அக்செப்டன்ஸ், அது பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுக்கு மட்டும்தான். பிரசன்மெண்ட் ஆஃப் சைட் வந்து ப்ரோனோட்டுக்கு. தேர்ட் திங் வந்து என்னது? பிரசன்டிங் ஃபார் பேமெண்ட். பேமெண்ட்னா எப்போ? டியூ டேட் அன்னைக்கு காசை குடியா அப்படின்னு கேட்பான். இப்போ பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச்ல யாரு காசு கொடுக்க போறாங்க? பி தான் கொடுக்க போறாங்க. எஸ் ஆர் நோ? ஏ வந்து பி சொல்ற காசு குடியா, பி தான் கொடுக்க போறாங்க. சோ என்ன பண்ணுவான்? ஏ வந்து சைன் பண்ணி பீட்ட போய் பியும் ஆக்செப்ட் பண்ணி ஏ கையில வச்சுப்பான். டியூ டேட்ல பீட்ட இருந்து காசு வாங்குவான் ஏ. புரியுறதா? பிரசன்டிங் ஃபார் அக்செப்டன்ஸ் இருக்கும், பிரசன்டிங் ஃபார் சைட் இருக்கு, பிரசன்டிங் ஃபார் பேமெண்ட் இஸ் ஆல்சோ தேர். இந்த மாதிரி 3 விஷயங்கள் இருக்கு. அதாவது இப்போ நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யாருடைய கையில இருக்கணும்? யாருக்கு காசு வருமோ அவன் கையில வச்சுப்பான். டியூ டேட்ல போயிட்டு அவன் காசை கேட்பான். அதுக்கு பேர் தான் பிரசன்ட்மெண்ட் ஃபார் பேமெண்ட். பிரசன்ட்மெண்ட் ஃபார் அக்செப்டன்ஸ்ங்கிறது பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுக்கு மட்டும்தான் உள்ளது. புரியுறதா இல்லையா? டிராவர் வில் ஷோ டு ட்ராயி, தம்பி நீ காசு தரணும், சைன் பண்ணி குடியாதுன்னா பிரசன்டிங் ஃபார் பேமெண்ட், சாரி பிரசன்டிங் ஃபார் அக்செப்டன்ஸ். பட் இஸ் பிரசன்டிங் அட் சைட். சைட்னா ப்ரோ நோட் நான் சைன் பண்ணி கொடுத்துருவேன், அவன் கையில வச்சுப்பான். அவன் இனி அதுதான் பிரசன்ட்மெண்ட் ஃபார் சைட். ஓகேவா? அப்புறம் டியூ டேட்ல அவன் வந்து எங்க காசு, யூ நீ ப்ராமிஸ் பண்ண இல்ல, பி கேட்பான். பி கையில பில் அந்த ப்ரோ நோட் இருக்கும். பி வந்து ஏட்ட கேட்பான், யோ நான் வந்து நீ ப்ராமிஸ் பண்ண இல்ல, எங்க காசை கொடுன்னு கேட்பான். லாஸ்ட் திங் பிரசன்ட்மெண்ட் ஃபார் பேமெண்ட். பேமெண்ட் இதெல்லாம் பேமெண்ட், டியூ டேட் அன்னைக்கு காசை கொடு கேட்பான். அதுதான். ஸோ 3 டைப்ஸ் ஆஃப் பிரசன்ட்மெண்ட். கம் ஆன் கைஸ். ஃபர்ஸ்ட் திங் அக்செப்டன்ஸ் ஆஃப் ஃபார் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். டிராவர் சைன் பண்ணி டிராயி ஷுட் சைன், டிராயி சைன் பண்ணணும், அதுதான் பிரசன்ட்மெண்ட் ஃபார் அக்செப்டன்ஸ். நல்லா கேளுங்க 2 டைம். அட் சைட்னா ப்ரோ நோட் வந்து அக்செப்ட் பண்ண தேவையில்லை, ஆனா பேயோட கையில ஹேண்டில் பண்ணிடுவாங்க. ஏன்னா அவனுக்கு தானே காசு வரப்போகுது. ப்ரோ நோட் பாருங்க, ஏ தான் காசு தரேன்னு சொல்றான், பிக்கு தான் காசு வரப்போகுது. பி கையில அந்த ப்ரோ நோட் இருக்கும். அவன் டியூ டேட்ல பேமெண்ட்டுக்காக ஏற்ற போயிட்டு கேட்பான். சோ பிரசன்ட்மெண்ட் ஆஃப் சைட்னா ஏ வந்து ப்ரோ நோட் டிரா பண்ணிட்டு பி கையில கொடுத்துருவான், அதான் பிரசன்ட்மெண்ட் ஃபார் சைட். அப்புறம் பி வந்து டியூ டேட்ல காசு கேட்பான், அதுதான் பிரசன்ட்மெண்ட் ஃபார் பேமெண்ட். புரியுறதா? பிரசன்ட்மெண்ட் பேமெண்ட் வந்து எல்லாத்துக்குமே இருக்குது. செக்குக்கு, யோ செக் கொடுத்தோம், நான் இன்னைக்கு உனக்கு செக் தந்தேன், நீ செக் போயிட்டு பிரசன்ட் பண்ணுவா பேமெண்ட்டுக்கு. எப்பொழுதுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, தமிழ்ல வேணா எழுதி போடுங்க. நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யாருடைய கையில இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாருக்கு காசு வரப்போகுதோ அவன் கையில வச்சுப்பான், அவன் டியூ டேட்ல போயிட்டு பிரசன்ட் பண்ணுவான். அதுக்கு பேர் தான் பிரசன்ட்மெண்ட் ஃபார் பேமெண்ட்.
Now, come on, guys. Yeah, first one, presentment for acceptance. This is applicable only for bill of exchange. Sir, சொன்ன டைம்ல இப்ப ஏ இந்த எக்ஸாம் பாருங்க, இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. ஏ தான் டிராவர், பி தான் ட்ராய். அப்ப ஏ வந்து டிரா பண்ணி பீட்ட போயிடுவான். பீட்ட போகணும், எங்க போகணும்? சொன்ன டைம்ல போகணும், சொன்ன பிளேஸ்ல போகணும். சார் பிளேஸும் சொல்லல, டைமும் சொல்லலைன்னா என்ன பண்ணணும்? டைம் சொல்லலைன்னா ரீசனபிள் டைம்குள்ள போய் ஆக்செப்டன்ஸ் வாங்கி இருக்கணும். பிளேஸ் சொல்லலைனால் நீங்க ஃபர்ஸ்ட் அவனுடைய ரெசிடென்ஷியல் இடத்துக்கு போகணும். அவன் எங்க இருக்கிறானோ அங்க போகணும். அங்க அவன் இல்லைன்னா அவனை நீங்க தேடி கண்டுபிடிச்சு பார்க்கணும். ரெசிடென்ஷியல் அவனை ரீசனபிளா சர்ச் பண்ணணும். எங்க இருக்கிறான்? ஐயோ எனக்கு காசு தர பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் நினைச்சு பாத்துங்க. பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஏ டிரா பண்றான் பிக்கு, பிஏ தேடி போகணும் சைன் ஆக்செப்டன்ஸ்க்காக. அவன் இல்லைன்னா வீட்டுக்கு போகணும். அங்க இல்லைன்னா அவன் ரீசனபிளா ஏ வந்து ரீசனபிள் சர்ச் பண்ணணும். டைம் சொல்லல, ரீசனபிள் டைம். பிளேஸ் சொல்லல, யூ ஹேவ் டு சர்ச் பண்ணியும் கிடைக்கல, பிஏ காண்றதுக்கே இல்ல, பார்க்கவே முடியல வைங்க, இட் வில் பி ட்ரீட்டட் as dishonor of bill. சோ என்ன சொல்ல வராங்க? பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் நீங்க வந்து டிராவர் சைன் பண்ணிட்டான்னா மெல்ல கேளுங்க, டிராவீட்ட போயிட்டு காட்டணும், அவன் சைன் பண்ணி கொடுக்கணும், ஆக்செப்ட் பண்ணி கொடுக்கணும். ஆக்செப்ட் பண்ணல, இட் வில் லீட் டு டிஸ்ஆனர். நீங்க ஆக்செப்டன்ஸுக்கு போகணும், நீங்க தான் போயிட்டு காட்டி கொடுக்கணும். தம்பி பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் டிரா பண்ணிட்டேன், போயிட்டு பாருங்க. பி சைன் பண்ணி கொடுங்க. ஐயோ காசு தரத்துக்கு சைன் பண்ணி கொடு, நான் டியூ டேட்ல வந்து காசை வாங்கிக்கிறேன் அப்படின்னு ஏன் சொல்லுவான்? அதாவது A's duty is to present for acceptance. If A didn't present it, then liability won't arise at all. It will not become a valid bill. Bill நீங்க சைனே பண்ணல, ஆக்செப்டன்ஸே பண்ணலைனால் there won't be any duties and obligations arising to the parties. Now, இப்பதான் ஒரு விஷயமுங்க, நீங்க ஆக்செப்டன்ஸுக்காக பிரசன்ட் பண்றீங்கன்னா, இப்ப ஏ வந்து பி கிட்ட சொல்றான், இந்த தம்பி ஆக்செப்ட் பண்ணி கொடுங்க, நீ இப்பவே ஆக்செப்ட் பண்ணி கொடுக்கணும் சொல்லக்கூடாது. அவனுக்கு ஒரு 48 hours டைம் பீரியட் கொடுக்கணும். அந்த 48 ஹவர்ஸ்க்குள்ள அவன் சைன் பண்ணி திருப்பி கொடுத்தால் போதும். நெக்ஸ்ட், கம் ஆன் கைஸ். Presentment for cite. What is it? It is applicable only for pro note. Pro note na promissory note must be presented to make thereof for cite if it can be after reasonable search be found by a person entitled to demand payment within a reasonable time after it is made and in business hours on a business days. நல்லா பாத்துக்குங்க என்ன சொல்றாங்க. ஏ வந்து பிக்கு ப்ரோ நோட் கொடுக்குறான். இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, நல்லா பாருங்க தயவு செஞ்சு தம்பிங்களா. ஏ வந்து ப்ரோ நோட், ஏ தான் ட்ரோவர், பி தான் ட்ரோய். ப்ரோ நோட்னா என்ன? நான் காசு தரேன். இவன் சைன் பண்ணிட்டான், ஏ டு டேஷ் ஐ ப்ராமிஸ் டு பே டேஷ் சொல்லிட்டு இவன் சைன் பண்ணி கொடுத்துட்டான். சைன் பண்ணிட்டான். சைன் பண்ணி இனி பியோடு கையில கொடுக்கணும். அட் சைட் பியோடு கையில கொடுத்தா தான் பி ஆக்செப்ட் பண்ண தேவையில்லை, கையில வச்சுப்பான். அவன் டியூ டேட்ல பி வந்து ஏ கிட்ட இருந்து காசை கறந்துப்பான் டியூ டேட்ல. இங்க பாருங்க, தயவு செஞ்சு பாருங்க தான். By a person entitled to demand payment within a reasonable time after it is made and in business hours on a business days. So நீங்க யாரே கொடுக்கணும்? at site யாரு கொடுக்கணும்? யாரு காசு வாங்க போறானோ, அதாவது பியோட கையில கொடுக்கணும். Who will demand money on due date? Correct. With it, இப்ப டைம் சொல்லலைனால் reasonable time. That means in business hours. Place சொல்லலைனால் again same thing will apply. You have to do reasonable search. அவனை கண்டுபிடிச்சு அவனை ரீசனபிள் சர்ச் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அவன் எங்க இருக்கிறானோ அங்க போயிட்டு அவன் கையில கொடுக்கணும். If still he is not found, what will happen? Pro note செல்லவே செல்லாது. It will be invalid pro note. அவன் கையில கொடுத்துருக்கணும். நெக்ஸ்ட், presentment for payment. இது நல்லாவே எல்லாருக்கும் தெரியும். நீங்க செக் ஆகட்டும், பில் ஆகட்டும், ப்ரோ நோட் ஆகட்டும், நீங்க என்ன பண்றீங்க? டியூ டேட்ல போயிட்டு காசு கேட்பீங்க. எஸ் ஆர் நோ கைஸ்? எஸ், யூ ஹாவ் டு ஆஸ்க் மணி ஆன் டியூ டேட். Now, ரெண்டு விஷயங்கள் நீங்க வந்து பிரசன்ட் பண்ண பேமெண்ட்டுக்காக டியூ டேட்ல பிரசன்ட் பண்ண தேவையே இல்லை. நம்பர் 1, ப்ரோ நோட் பேபிள் ஆன் டிமாண்ட் and a specified place is not mentioned. Payable on demand. Demandனா என்ன? எப்ப காசு கேட்கறேனோ அப்ப கொடுக்கணும். What is demand and time instrument? Time instrumentனா டியூ டேட் இருக்கும், டிமாண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்னா டியூ டேட் இருக்காது. நீங்க ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. டிமாண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட், டிமாண்ட் ப்ரோ நோட் நீங்க பிரசன்ட் பண்ண தேவையில்லை. செகண்ட், ட்ரங்கேட்டட் செக் பிரசன்ட் பண்ண தேவையில்லை. வாட் இஸ் ட்ரங்கேட்டட் செக்? ட்ரங்கேட்டட் செக்னா என்ன ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். நீங்க அந்த பார்ட் 2 போயிட்டு பாருங்க, நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் உடைய. நான் ட்ரங்கேட்டட் செக் பத்தி ஒரு விஷயம் சொல்லணும். இப்போ ஏ வந்து HDFC பேங்க், பி வந்து யூனியன் பேங்க்.
ஏ வந்து பிக்கு செக் கொடுத்துட்டான். ஸோ பி எங்க போவான்? பி வந்து அவனோட பேங்கான யூனியன் பேங்க், இங்க வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் இருக்குது இல்ல, எஸ் வரணும். இப்போ பி வந்து இந்த பேங்க்ல போயிட்டு காசை வாங்குவான். ஓகேங்களா? இனி யூனியன் பேங்க் எங்க இந்த காசை வாங்குவான்? ஹெச்டிஎஃப்சி இருந்து வாங்குவான். இந்த ப்ரொசஸ் தான் என்ன நடக்கும்? இந்த ப்ரொசஸ்ல என்ன நடக்கும்? கிளியரிங் சொல்லுவாங்க. அதாவது காசை வாங்குவாங்க. that bank to bank transaction will happen. That is called clearing mechanism. That is called clearing process. அங்க தான் இந்த செக்கை என்ன பண்ணுவாங்கன்னா யூனியன் பேங்க் வந்து இமேஜாக கன்வெர்ட் பண்ணி ஹெச்டிஎஃப்சி கொடுத்துருவாங்க. இப்ப என்ன பிரச்சனை நடக்குது? இங்க பிரசன்ட்மெண்ட் பிசிக்கல் செக் பிரசன்ட் பண்ண தேவையில்லை. இவங்க நடுவில் பிரசன்ட்மெண்ட் ஆஃப் பிசிக்கல் செக் நடக்காது. அதுதான் சொல்றான், ட்ரங்கேட் செக்குக்கு பிரசன்டிங் கிடையாது சொல்றான். ஆனா பிரசன்ட் பண்ண தேவையாக வரும். எப்போன்னு கேட்டீங்கன்னா, இன் கேஸ் ஆஃப் எனி ஃப்ராட் ஆர் ஃபோர்ஜரி ஆர் எனி சார்ட் ஆஃப் சீரியஸ் இஷ்யூஸ் ஆர் ஹேப்பனிங், யூனியன் பேங்க் மே ரிக்வயர் டு பிரசன்ட் த ட்ரங்கேட்டட் செக் to HDFC if HDFC demands. அதான் இங்க சொல்றாங்க. தான் பாருங்க. In case of truncated check, this section is not covered, but drawee bank is entitled to demand any further information regarding the truncated check. Any further information regarding truncated check பத்தின விவரங்கள் கேட்கலாம். எப்போன்னு கேட்டீங்கன்னா, if there is any reasonable suspicious about the genuineness and suspiciousness about the fraud. fraud வரும்போது அந்த HDFC பேங்க் வந்து they can ask you the complete information about the truncated check. Now next important thing, promissory note payable by installment. இப்போ சில சந்தர்ப்பத்துல ப்ரோநோட்ல அமௌண்ட், ப்ரோநோட்னா என்ன? நான் காசு தரேன், நான் வந்து 5 இன்ஸ்டால்மெண்டா காசு தரேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, pronote payable by installment must be presented for payment on third day after the day fixed for payment of each installment. So presentment of payment with respect to installment கேட்டீங்கன்னா, installment dateல இருந்து within 3 days, that is on the third day after the date fixed, அதுக்குள்ள நீங்க presentment பண்ணிருக்கணும். அதுக்கப்புறம் நீங்க present பண்ணக்கூடாது. டியூ டேட்ல இருந்து 3 daysக்குள்ள present பண்ணிருக்கணும். Next point, presentment for acceptance or payment be made to the duly authorized agent of the drawee, maker or acceptor as the case may be, or where drawee, maker or acceptor has died to his legal representative, or where he has been declared insolvent to his assignee. நல்லா பாருங்க தயவு செஞ்சு, நான் சொல்ற மாதிரி கேளுங்க. இப்போ இதுதான் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். ஏ இஸ் டிராயிங் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் டு பி. ஏ யாரு? ஏ தான் டிராவர், பி தான் டிராயி. ஸோ ஏ வந்து சொல்றான் பி யோ காசு குடி, அதான் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் என்ன கேட்காதீங்க, காசை குடியா சொல்றதான் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். எஸ் ஆர் நோ? இப்போ ஏயும் சைன் பண்ணிட்டான், பியும் சைன் பண்ணிட்டான். பி செத்து போயிட்டான்னு வச்சுக்கோங்க. பி செத்து போனா பி காசு கொடுக்கணும் இல்ல? who should give the money? his legal representative. நல்லா பாருங்க, இங்க பாருங்க. Presentment for acceptance or payment be made to the duly authorized agent. It can be made to acceptance or it can be made for payment. அவன் செத்து போயிட்டா, யோ காசை குடியா அப்படின்னு சொல்றாங்க. யாரு காசை கொடுக்கணும்? The legal representative has to pay the money. இன்சால்வெண்டா இருந்துட்டாங்கன்னா assignee has to pay the money. இப்ப நான் ஒரு கொஸ்டின் கேட்கறேன். நீங்க வந்து டியூ டேட் ஆயிடுச்சு, ஆனா ரொம்ப ஃப்ளட், உங்களால வந்து ப்ரெசென்ட் பண்ணவே முடியல. நீங்க என்ன பண்ணுவீங்க? இதுதான் மை கேள்வி. ஃப்ளட் வந்தா 1 or 2 days டிலே வந்தாலும் பிரச்சனை இல்லை. ஸோ இஃப் தேர் ஆர் சம் டிலே டியூ டு சம் circumstances which are beyond your control, that delays are excused. அதாவது உங்களால பிரசன்மெண்ட் பண்றதுக்கு கொஞ்சம் டிலே வந்துருச்சு because of some natural calamities or natural disasters. What you can do is you can very well take delay, no issue. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இவ்வளவுதான் பிரசன்மெண்ட்ல. இது நல்லா பாத்துக்கங்க, நான் ரிவைஸ் பண்ண போறேன். பிரசன்மெண்ட் ஃபார் அக்செப்டன்ஸ் அது பில்லுக்கு மட்டும்தான். பிரசன்மெண்ட் அட் சைட் அது ப்ரோனோட். பிரசன்மெண்ட் அட் பேமெண்ட் அது எல்லாத்துக்குமே வரும். டியூ டேட்ல பிரசன்ட் பண்ணணும். ஓகேங்களா? நான் யாரு கையில நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கணும்? யாரு கையில இருக்கணும்னு கேட்டீங்கன்னா, யாருக்கு காசு வரப்போகுதோ அவன் தான் கையில வச்சுப்பான். டியூ டேட்ல அவன் காசை கேட்பான். நல்லா புரிஞ்சுக்குங்க தயவு செஞ்சு. நல்லா புரிஞ்சுக்குங்க. Now ஸ்பெசிஃபைடு பிளேஸ் சொன்னாங்கன்னா ஸ்பெசிஃபைட் பிளேஸுக்கு போங்க. ஸ்பெசிஃபைடு டைம் சொன்னாங்கன்னா ஸ்பெசிஃபைட் டைமுக்கு போங்க. அது ரெண்டுமே சொல்லாம இருந்துட்டாங்கன்னா, டைம் சொல்லலைனால் ரீசனபிள் டைம்ல பிரசன்ட் பண்ணணும். பிளேஸ் சொல்லலைனால் யூ ஹாவ் டு கோ டு ஹிஸ் ரெசிடென்ஸ் வேர் ஹி ஸ்டேயிங். அங்க இல்லைன்னா யூ ஹாவ் டு ரீசனபிளி டூ சம் சர்ச். அவனை கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான முயற்சியை நீங்க எடுக்க வேண்டும். இன்னும் அவனை கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க, இட் வில் பி ட்ரீட்டட் as dishonor and he will be a case can be filed against him with respect to dishonor.
of the negotiable instruments. Next, last 2 points. When presentment is not necessary. அதாவது எந்த சந்தர்ப்பத்துல நீங்க presentment தேவையில்லை, present பண்ணல, presentment for payment பண்ண தேவையில்லை, நீங்க presentment for payment பண்ண தேவையில்லை, காசு வரல, whether it will be treated as dishonor, answer is yes. யோ டிஸானர்னா என்னையா, காசு வரல அதுதான் அர்த்தம். நீங்க present பண்ண தேவையில்லை, சரி present பண்ண வேணாம். present பண்ணா என்ன, யோ bill of exchange sign பண்ணிருக்கிற, குடியா காசை, அதுதான் presentment. நீ presentment பண்ண தேவையில்லை, ஆனா காசு வரலன்னா you can very well go for dishonor. You can very well file a case. Now first there are 5-6 points. When drawee intentionally prevent, அவனே prevent பண்றான், he is intentionally preventing himself plus not presenting. Second, சொன்ன இடத்துல ஸ்பெசிஃபைடான ஒரு இடம் சொன்னாங்க, அந்த இடத்துக்கு போனா அவனை காணோம், that business place is closed. சொன்ன இடத்துல அவனை காணோம், சொன்ன பிசினஸ் இடத்துல அந்த பிசினஸ் க்ளோஸ்டா இருக்குது, இடமே சொல்லல, ரீசனபிள் சர்ச் பண்ணிட்டோம், ரீசனபிள் சர்ச்சும் பண்ணிட்டு அவனை வந்து பார்க்க முடியல அப்படின்னு கேட்டீங்கன்னா whether presentment is necessary, it is not necessary. When drawee waives the right, அவனே சொல்றான், தம்பி நீ presentment எல்லாம் பண்ண தேவையில்லை தம்பி, நான் காசு கொடுத்துறேன், அவன் சொல்றான். அவன் காசு கொடுக்கலன்னா can you sue? Yes, you can sue. அதே மாதிரி when there is acceptance of part payment of the amount due to the instrument remission. remissionனா என்ன, remissionனா தம்பி நீ full காசு கொடுக்க தேவையில்லை, நீ presentment பண்ண வேணாயா, கொஞ்சம் கம்மியா காசு குடியா சொல்றான்னு வச்சுக்கோங்க. whether do you need presentment? No, presentment is not necessary. What are the cases in which presentment is not necessary? இந்த 5 கேஸ் படிச்சு வச்சுக்கோங்க. ஒன்னு, when he intentionally prevents. இப்ப அவன் presentment பண்ண வரான், அப்ப யோ போயாங்கிட்டு வராதே அப்படின்னு சொல்றான். So he's intentionally, இப்போ யாரோ உங்களை கூப்பிடுறாங்க, போன் கூப்பிடுறாங்க, நீங்க என்ன சொல்லுவீங்க, வெரி பிஸி, அப்புறமா கூப்பிடுங்க சொல்லுவீங்களா, அதுதான் when he intentionally prevents himself. தம்பி எங்கிட்ட இப்ப வராதீங்க போயிடுங்க அப்படின்னு சொல்றான், காசு கொடுக்கலன்னா டிஸானர் தான். செகண்ட், he's waiving, தம்பி நீ வர வேணாம் தம்பி, நான் காசு கொடுத்துறேன், நீ வீட்டுக்கெல்லாம் வந்து பிரச்சனை போடாத, நான் காசு கொடுத்துறாதான் waiving himself. நெக்ஸ்ட், நான் சொன்னேன் பிசினஸ் இடத்துக்கு வா சொன்னேன், ஆனா அங்க என்னையே காணும். செகண்ட், நான் ஒரு இடம் சொன்னேன், வேற ஏதோ ஒரு இடம் பிளேஸ் சொன்னேன், அந்த பிளேஸ்ல என்ன காணும். அப்புறம் ரீசனபிளா அவன் சர்ச் பண்ணிட்டான் என்ன கண்டுபிடிக்கிறதுக்காக, நான் அங்க இல்லவும் இல்லை, I'm not at all present in that reasonable place. And when I'm giving remission. Last, dishonor ஆச்சுன்னா what is the compensation, what is the damage you can get? The aggrieved party can get these 3 damages basically. 4-5 இருக்கிற டெக்ஸ்ட்ல நீங்க இந்த 3 மட்டும் படிச்சுக்கிட்டா போதும். உங்களுக்கு என்னெல்லாம் கோர்ட் எக்ஸ்பென்சஸ், அடிஷனல் எக்ஸ்பென்சஸ், நோட்டிங் சார்ஜஸ், பிரசன்டிங் சார்ஜஸ், கோர்ட் எக்ஸ்பென்சஸ், லீகல் எக்ஸ்பென்சஸ் இருக்குதோ அதெல்லாம் கிடைக்கும். செகண்ட், இப்போ இது வந்து you are endorsing that particular instrument to foreign country, அந்த foreign countryல எக்ஸ்சேஞ்ச் ரேட் டிஃபரெண்டா இருக்கு, அதனால உங்களுக்கு கிடைக்கிற காசு கம்மியாக வருது வச்சுக்கோங்க. அந்த எக்ஸ்சேஞ்ச் டிஃபரன்ஸ் லாஸ் இருந்துச்சுன்னா அந்த லாஸை உங்களுக்கு கிளைம் பண்ணலாம். இப்போ நான் பில் இங்க கொடுத்துட்டேன், அந்த பில் வந்து நீ உங்ககிட்ட தந்துட்டேன், நீங்க வந்து என்டோஸ் பண்ணிட்டீங்க, அங்க வந்து டிஸ்கவுண்ட் ஆயிடுச்சு. சோ அங்கேந்து உங்களுக்கு வர வேண்டிய அமௌண்ட் இங்க வர வேண்டிய அமௌண்ட் டிஃபரன்ஸ் இருக்குது. there's a difference in the exchange rates. If there is difference in the exchange rate, can you recover that loss in exchange rate? Answer is yes. And last, in the delay of payment வந்ததுனால you can get interest at 18% per annum. உங்களுக்கு வர வேண்டிய காசு 10,000 rupees 10 நாள் டிலேவாக தான் வந்துச்சு. Can you get interest? Yes. So என்னெல்லாம் you can get compensation? The amount கிடைக்கும், noting charges, presenting charges, legal expenses, exchange rate differences if any. Then you have the delayed interest at 18%. Sir, as a whole negotiable instruments முடிஞ்சிருச்சு சார், நீங்க என்ன சொல்ல வரீங்க சார்? கரெக்டா உன்னுடைய கம்ப்ளீட்டா ரிவைஸ் பண்ணுங்க. With respect to presentment, what is presentment? Presentment is nothing but bill acceptance க்கு present பண்ணனும். ப்ரோனோட்டா அவன் சைட், கண் பார்வை, சைட்னா என்ன, பார்த்த முதல் நாளே, அவ்வளவுதான். சைட் அவன் கையில கொடுத்துட்டு அவன் டியூ டேட்ல எங்கிட்ட காசு கேட்பான். தேர்ட், பிரசன்டிங் ஃபார் பேமெண்ட், டியூ டேட்ல எனக்கு காசுக்காக நான் போயிட்டு அவன்கிட்ட கேட்பேன், பிரசன்ட் பண்ணுவேன், தம்பி இல்ல நீ பில் சைன் பண்ணிக்கிட்ட காசு கொடு, இதெல்லாம் பிரசன்ட்மெண்ட் ஃபார் மணி. யூஸ்வலி இதை வந்து ஆன்லைன்ல எடுக்கிறது ரொம்ப கஷ்டம், கிளாஸ்ல எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, நான் ரொம்ப எக்ஸாம்பிள்லாம் வச்சு நல்லா சொல்லுவேன். Since it is an online class, you have to bear this, and this is a least important topic.
என்னுடைய நோட்டை நீங்க படிச்சு வச்சுக்கிட்டு டெக்ஸ்ட் நீங்க ரீட் பண்ணி வச்சுக்கிட்டா போதும். If there is some delay because of flood or natural calamities, can this delay be excused? Answer is yes. Presentment for payment எதுக்கு தேவையில்லை. Demand pronote instruments and truncated check. Truncated checkல இருந்து இன்ஃபர்மேஷன் தர தேவையாக இருக்கும் when there is fraud or any suspicious activities taking place. It is a banking activity basically. And when presentation is not necessary, அந்த 5 பாயிண்ட் படிச்சு வச்சுக்கோங்க. யோ பிரசன்ட்மென்ட் பண்ணவே முடியாதியா, அவன் வீட்டுல இல்ல, அவன் பிசினஸ் பிளேஸ் சொன்னா அங்க அவன் இல்ல, அவன் வேணும்னு என்ன பார்த்தா ஓடி போறான், அவன் சொல்றான் நீ காசை கேட்டுன்னு வராத நான் காசு தரேன் சொல்றான். இந்த டைம்ல you need not presentable, you have to get the money. If you are not getting money, it will lead to dishonor and you can claim compensation. What are the compensation? That's it. So I hope Negotiable Instruments Act ennala na best pannirukren, and I believe that you all got a very good picture about negotiable instruments. Now you have 5 parts: part 1, part 2, part 3, part 4, part 5. இந்த 5 பார்ட்டும் நல்லா பார்த்து வச்சுங்க. அதுல வந்து first 4 part ரொம்ப முக்கியம், 5th part is least important, but still நல்லா one time பார்த்து வச்சிருங்க. Thank you guys. This is CA Sheshadhar signing off. Question practice பண்ணிருக்கிறேன் negotiable instruments உடைய, அது தயவு செஞ்சு பாருங்க. Okay, thank you.